சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நம்ம வீட்டு பசங்க ஒழுங்காக சாப்பிடாம ஹெல்த்தியாக இல்லாமல் ஒல்லியாக இருந்தாங்கன்னா இந்த உருண்டையை செஞ்சு கொடுத்து டெய்லி ஒன்று சாப்பிட சொல்லுங்கள். அதுக்கு பிறகு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ராகி சிமிலி உருண்டை தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே செஞ்சுட்டு வர ஹெல்த்தியான ஸ்நாக் தான் இது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே நல்லா வறுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. நீங்கள் வறுக்காத மாவாக இருந்தால் வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி தெளித்து அடை மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கல்லை சூடு பண்ணி உங்களால் எந்த அளவுக்கு தின்னா அடையை தட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா தட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வேர்க்கடலையை நான் நல்லா வறுத்துக்கிறேன். 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா சூடு வர வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையை தோலெல்லாம் எடுத்துட்டு புடச்சி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ஹெல்த்தி ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தோலெல்லாம் எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை மிக்சர் ஜாரில் கொஞ்சம் குறக்குறப்பாகவே அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க. கருப்பு எல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது. நல்லா பொரிய விட்ட பிறகு ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றி அதையும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்ச ராகி அடையை ஒரு பாத்திரத்தில் மாற்றி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன், பேரிச்சம்பழம். இது நேச்சுரல் ஸ்வீட்னருங்கிறதுனால நம்ம வெல்லத்தோட அளவை குறைச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வெல்லமே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கூட பேரிச்சம்பழத்தோட அளவை அதிகமாக்கிக்கோங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அயர்ன் டெஃபிஷியன்சி உள்ள பசங்களுக்கும் இதை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நான் பேரிச்சம்பழம் சேர்த்து பண்ணுறேன். பேரிச்சம்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்து மாவு கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்த பொருள் எல்லாத்துக்கும் 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். ஆனால் நான் 3/4 கப் வெல்லம் தான் போடுறேன். பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 1/4 கப் வெல்லத்தை நான் குறைச்சிட்டேன். நல்லா தாராளமாக மிக்ஸ் பண்ணி விடுறதுக்காக இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால முதல்ல கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு பிறகு கையாலேயே இதை கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக நல்லா கலந்து விட முடியும். நல்லா கலந்து விட்டு வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாவு ஆறுறதுக்குள்ளேயே நம்ம பிடிச்சி வைக்கணும். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே இதை உங்களுக்கு தேவைப்படுற சைஸுக்கு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பசங்க போக வர எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாருக்குமே. உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for